ஹலோ காய்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நெறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க. இந்த லக்சம்பர்ல வந்துட்டு இந்த டிரைவர் ஜாப்ஸ் வந்து நெறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். அத பத்தி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு மெயின் வந்துட்டு இங்க டிரைவிங் ஜாப் வாங்குறதுக்கு என்னெல்லாம் மெயின் ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க என்ன லைசென்ஸ் வச்சிருக்கணும். அத பத்தி வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஜென்யூன் வெப்சைட்ல நீங்க போய் நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கோ. ஸோ அடுத்து வந்துட்டு நீங்க ஒன்ஸ் ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த லக்சம்பர்ல சொல்லிட்டு இந்த ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேனல் புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்ல டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னெல்லாம் உங்களுக்கு மெயின் ரிக்வயர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க டிரைவிங் லைசென்ஸ் தான் மெயின் உங்களுக்கு. ஸோ டிரைவிங் லைசென்ஸ் கண்டிப்பா இருந்தா நீங்க அப்ளை பண்ணணும். மெயின் வந்துட்டு நீங்க இந்தியன் லைசென்ஸ் நீங்க ஹெவி அதுக்கப்புறம் லைட்ல வச்சிருந்தா கூட நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ண அது சில எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயின் லக்சம்பர்க்ல என்னன்னா, 2 லைசென்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒண்ணு வந்துட்டு இந்த சி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சி கிளாஸ்னா ஹெவி ட்ரக் டிரைவர்ஸ் வந்துட்டு இந்த மெயின் அந்த ட்ரைலர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு 2 to 3 வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அந்த அட்டாச் ஆயிருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு இங்க சி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹெவி ட்ரக் டிரைவர் இதுக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு சி1 கிளாஸ்னா, சி1 கிளாஸ் செமி ஹெவி டிரைவர்ன்னு சொல்லிட்டு, அது எங்க ஊர்ல இந்த டெம்போ, இந்த வேன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி வெஹிக்கிளுக்கு வந்துட்டு சி1 கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த மெயின் லைசென்ஸ் நீங்க வச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து 80% எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு இந்தியன் லைசென்ஸும் ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க இங்க போய் தான் ஆகணும். அந்த கண்ட்ரில நீங்க ஒர்க் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க இன்டர்நேஷனல் லைசென்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த இன்டர்நேஷனல் லைசென்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்க நியர்பை ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அத நான் வேணா ஃபிளாஷ் பண்றேன். ஸோ நீங்க அங்கே போயிட்டு நீங்க ஆர்டிஓல போயிட்டு செக் பண்ணாலே உங்களுக்கு இன்டர்நேஷனல் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ், ஃபீஸ் எல்லாமே அவங்க சொல்லிருவாங்க. ஸோ மெயின் வந்து இன்டர்நேஷனல் லைசென்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதான் மெயின். அது இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இல்ல நீங்க இந்தியன் லைசென்ஸ்லயே வச்சு நீங்க சில பேர் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணா என்ன ஆகும்னா, அங்கே போயிட்டு நீங்க திரும்பி அங்கே உங்களுக்கு ட்ரையல் எல்லாம் குடுத்துட்டு நீங்க லைசென்ஸ் வாங்கணும். அந்த லைசென்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எல்லாம் ரிஸ்க் எடுத்துட்டு உங்களுக்கு விசா குடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ லைசென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு குடுக்குற அளவுக்கு அவங்க பேஷன்ஸ் இருக்க மாட்டாங்க. லோக்கல்ல ஹையர் பண்ணிருவாங்க. ஸோ யார் அங்க டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருப்பாங்களோ அவங்கள ஹையர் பண்ணிருவாங்க. அதனால தான் வந்துட்டு நீங்க மெயினும் நீங்க அங்க போய் ஒர்க் பண்ற மாரி இருந்தா, நீங்க இன்டர்நேஷனல் லைசென்ஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி தான் ஆகணும். அதுதான் மெயின். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு 3 லாங்குவேஜ்ல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு இல்லாட்டி ஜெர்மன். இதுல வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு ஃப்ளூயன்ட்டா வரணும். ஏன்னா வந்துட்டு அங்க மெயின் அது பாப்பாங்க அவங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது மெடிக்கலா நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஓசி ஒண்ணு எடுக்கணும். நீங்க கம்பெனி ஏதாச்சும் நீங்க ஒர்க் பண்ற மாரி இருந்தா, நீங்க என்ஓசி எடுக்கணும் அந்த கம்பெனிலேருந்து. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்னெல்லாம் வெப்சைட்னா, நீங்க இங்க வெப்சைட்ல கீழ வந்துட்டு நான் லிங்க் தரேன் உங்களுக்கு. மெயின் என்னன்னா LinkedInல டச்ல இருங்க. LinkedInல வந்து ஹெச்ஆர் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஹெச்ஆர்ஸ் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஜாப்ஸ் இன் லக்சம்பர்க், டிரைவர் ஜாப்ஸ் இன் லக்சம்பர்க் அடிச்சாலே உங்களுக்கு நெறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதுல வந்துட்டு நீங்க ரெகுலரா சாட் பண்ணுங்க. யாராச்சும் உங்களுக்கு ஆ ரிப்ளை பண்ணா உங்களுக்கு சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்க அனுப்பணும். சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் வந்துட்டு எப்படின்னா நீங்க ஈரோ ஃபார்மேட்ல வேணும். இந்தியன் ஃபார்மேட்ட கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதோட லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழ தரேன். அதுல போயிட்டு நீங்க சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்க ஈரோ ஃபார்மேட்ல. அந்த ஈரோ ஃபார்மேட்டா ரெடியா இருந்தது நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க மெயினா அந்த இன்டர்நேஷனல் லைசென்ஸ் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. என்ன உங்களுக்கு எஜுகேஷன் கேட்குறாங்களா? இல்ல இங்கிலீஷ் கேட்குறாங்களா? இல்ல ஜெர்மன் கேட்கலாம். அத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விசா ஸ்பான்சர்ஷிப் தராங்களா? எப்படி அதுக்கு செக் பண்ணிக்கோங்க. மெயின். சரிங்களா? இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா வந்துட்டு அந்த லோக்கல்ல ஹையர் பண்ணுவாங்க. அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்க அப்ளை பண்ணா அது வேலைக்காகாது. சும்மா நீங்க டைம் வேஸ்ட் தான் ஆயிரும். அதனால தான். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு நீங்க ஒன்ஸ் நீங்க ரீச் ஆயிட்டு நீங்க ஜாப் எல்லாம் கிடைச்சது நீங்க அங்கே போயிட்டுன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, உங்களுக்கே தெரியும் லக்சம்பர்க் ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஷெங்கன் கண்ட்ரி 26 கண்ட்ரில வந்துட்டு இதே ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பே பண்றாங்க அவங்க. சரிங்களா? சேலரி வந்துட்டு மினிமமே உங்களுக்கு 2000 to 3500 யூரோஸ் பே பண்றாங்க. யூரோஸ் உங்களுக்கே தெரியும் வேல்யூ வந்து 90 பிளஸ் ₹90 பிளஸ் வேல்யூஸ் இருக்கும். சரிங்களா? நீங்க அப்ராக்ஸிமேட் சேலரி 1.8லேருந்து 3.2 லேக்ஸ் வரைக்கும் சேலரி இருக்கும். நீங்க இன்டர்நேஷனல் லைசென்ஸ் வச்சுட்டு, நீங்க ஹெவி டிரைவிங்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க 4000 மேலே வாங்கலாம். சரிங்களா? இங்க டாக்ஸஸ் கூட இருக்கும். ஆனாலும் கூட சேலரி அதிகமா இருக்கனால தான் வந்துட்டு நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம். சரிங்களா?
ஸோ அடுத்த பெனிஃபிட் என்னன்னா, நீங்க ஃபேமிலி கூட நீங்க கூட்டிட்டு போலாங்க. சரிங்களா? அது ஃபேமிலி, குழந்தை ஏதாச்சும் இருந்தா கூட கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போலாம். ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன, ஆஃப்டர் 5 இயர்ஸ் உங்களுக்கு பிஆர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 26 கண்ட்ரில எங்கே வேணா நீங்க போலாம். அதுக்கு முன்னாடியே போலாம். ஸோ பிஆர் கிடைச்சா நீங்க ஈஸியா வந்து மூவ் பண்ணிக்கலாம் நீங்க வேணும்னா. ஸோ இந்த கண்ட்ரில நல்ல சேலரி, மத்த கண்ட்ரிக்கு எதுக்கு போறீங்க நீங்க? சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ரிட்டயர்மென்ட் பிளான்ஸ்லாம் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட உங்களுக்கு நெறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் கூட நெறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் என்னோட வீடியோ வந்துட்டு. ஸோ நீங்க அப்ளை பண்ண நீங்க கண்டிப்பா நீங்க போற மாரி ஐடியா இருந்தா நீங்க, ஸோ சீரியஸா நீங்க போற மாரி ஐடியா இருந்தா நீங்க, ஸோ நான் குடுக்குற வெப்சைட் வந்து கீழ உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ அதில போயிட்டு நீங்க ரெஸ்யூம் அதுக்கப்புறம் கவர் லெட்டர் வந்துட்டு இந்த யூரோ ஃபார்மேட்ட நீங்க சப்மிட் பண்ணிட்டு வாங்க. ஸோ 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணா உங்களுக்கு ஸோ ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்க 2 to 3 மந்த்ஸ் வந்து விடாம நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மெயின் நீங்க இன்டர்நேஷனல் லைசென்ஸ் வச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு ட்ரக் டிரைவருக்கு நெறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்க யாராச்சும் டிரைவரா இருந்தா நீங்க கண்டிப்பா நீங்க அ ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இல்லாட்டி நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா கூட யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இல்ல டிஸ்லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். டேக் கேர். லவ் யூ ஆல் காய்ஸ்.